நார்மல் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காமன் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லேர்னர்ஸில் தான் வருவாங்க. அதாவது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இல்லை அவங்களே வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் ஆகி படித்து அந்த ஆவரேஜ் லேர்னர்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஓரளவு வந்து எப்பயுமே ஆவரேஜ் லேர்னர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அவங்களோட இன்கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அவங்க வந்து கம்பல்சரி அந்த எஜுகேஷனை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து ஆவரேஜ் லேர்னர்ஸில் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு எதுலையாவது இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் புக்ஸு, அந்த இன்ஃபர்மேஷன்ஸு, டயக்ராம்ஸு அது எல்லாமே பார்க்க அவங்களால வந்து அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளீட் பண்ண முடியலன்றது வந்து நம்ம மார்க்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை வேறு விஷயத்தில் வீட்லேயே ஆகட்டும், இல்லை ஸ்கூல்லே ஆகட்டும், நம்ம திரும்ப சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு இரிட்டேஷனாகவே அப்படியே இருக்க ஆரம்பிச்சோம். ஸோ அவங்க